ஏன் ப்ரோ இது சாணியா என்னது ப்ரோ? ஓகே ஓகே ஓகே, நான் முழிக்கிறேன். மாடு இப்போ எனக்கு சாணி போச்சு. அடைஞ்சிருச்சு. என்ன ப்ரோ? ஐயோ ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லாட்டி ஆகலாம். அது என்னதே சொல்லுவாங்க, இதில் கோபத்தில் அது வாடி பறக்க விட்டுருச்சா ப்ரோ? உடச்சிருந்தானு பாரு ப்ரோ, ஸ்ட்ராங்க. அந்த பாட்டியே இருக்குன்னா அரை உப்பு முட்டை ஏறின மாதிரி குனிஞ்சிக்கிட்டே இருக்கு. மண்டகனம் பிடிச்ச கல்வியாக இருக்குது. ரேடியோ சவுண்ட் தானே கேட்குது. போன வீட்டில் கூட கொஞ்சம் சவுண்ட்ஸ் நல்லா கேட்டுச்சு ப்ரோ. ஆமாம், இந்த வாட்டி ரொம்ப மோசம், சவுண்ட்ஸே கேட்க மாட்டேங்குது. எங்கள் முன்னாடி வர மாட்டிங்களா என்னதும்? இல்லை பயமாக இருக்கா ப்ரோ? மணி என்ன அப்படி மேலே பாருங்கள், 12:43. கரெக்டாக 1 மணிக்கு தான் அது ஆட்ட ஆரம்பிக்க டைம் வேறு. பார்ப்போம் வருதா வரலையான்னு. இல்லை ப்ரோ, வெற்றி ப்ரோ அழகாக இருக்காரா? அவர் கூட்டு போனால் லேடிஸ் இல்லை இவ்வளோ வந்து ப்ரோ. சரி, ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு ப்ரோ. இது என்ன ப்ரோ? அந்த டேபிளா? அந்த ஒரு டே பேசுகிற டேபிள் அது எனக்கு வந்துருக்கு. அது இல்லை, நாட்ட கூட முடியல ப்ரோ. அதெல்லாம் பயங்கர வெயிட்டு ப்ரோ. அதெல்லாம் அங்கே பாருங்க, ஆத்தாடி ஆத்தா பயங்கரம். நான் அதே ப்ரோ லேடிஸ் ஹாஸ்டல். எது ப்ரோ? அதான் லைட் அடி அப்போதான் லைட் டிம் ஆயிடுச்சு. எல்லாருமே இது டக்குன்னு டிம் ஆகுதுடா, ஏன்னு தெரியல. இது பண்ணிட்டு அங்கே போகலாம். இது அதான் ப்ரோ, இங்கே பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதை போகலாம். அதே மெயின் அதான். ஏன்னா அந்த இடத்துல எங்கள் ஆள் இருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது ப்ரோ எனக்கு. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் வரல இதே இடத்துல தான். ஏன்னா அந்த இடத்துல ஆள் பகல்லே போக மாட்டாங்க. இல்லை ப்ரோ, அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். யாரோ ஜன்னல் தூக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போனாங்க. அது களவான்றீங்க அந்த சொல்ல முடியாது ப்ரோ, அந்த இடத்துல ஆள் இருந்தது தானே. இப்போ இருந்தாங்கன்னா அடி கொடுத்துட்ருவோம் ப்ரோ. சண்டேலேயே ரெடியாக இருக்காது. அது மொட்டை மாடி விட்டு முன்னாடி வரவே மாட்டேங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் பேரை ரொம்பவே ஏங்குறான். ஆயா ஓடியாங்க, எங்கள் கண்ணுக்கு காய்ச்சல் இல்லை. காய்ச்சலுங்களா? இறங்கிக்கிட்டே இருக்கும். 4 நாள் லாஸ்ட் மாடி இறங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு தொட்டி உங்களுக்கு வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? என்ன தொட்டி இருக்கும்? சும்மா ஒரு தொட்டி இருக்கும், ஃபுல்லாக இருக்குது தண்ணி. நாங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் ஆகிட்டோமா? எங்கே இறங்குறது எப்படி போகும்? இந்த இருக்கிற முன்னாடி இங்கிட்டாங்க. இதெல்லாம் சுற்றினா ரொம்ப சுற்றி போகுமா? ஆமாம். எந்த இடத்துல இருக்கு? இப்போ வந்து நம்ம எனக்கு இப்போ கரெக்டாக சோபா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சோபா இருக்கிற இடத்துக்கு? ஆமாம். இல்லை ப்ரோ, எங்கிட்ட இறங்கி இந்த இடம் அதே சுற்று ப்ரோ. இங்கிட்ட இறங்கி எங்கிட்ட வந்துருக்கோம். வெற்றி உட்காரு, இதில் உட்காரு.
உட்காருவோம் ப்ரோ சும்மா உட்கார்றா சும்மா ஏண்டா சும்மா உட்காரு ப்ரோ நீங்களும் உட்காருங்க. இந்த சம்பவத்துக்கு ரெடியாக இருக்காது. அப்படியே உட்காருங்க. சும்மா உட்காருங்கடா, ஒரு டக்குன்னு உள்ள உட்காராதீங்க, அப்படியே இருங்க. இப்போது உங்கள் சேர் ஆகுது, உங்கள் சேரில் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. கால் மேலே கால் போட்டு ஏதோ சவுண்டு கேட்குது மேலே. உங்கள் இடத்துல தான் உட்காந்துருக்காங்க, கோவமே இல்லையா கிளவி? பாட்டி பாட்டி மரியாதை கொடுத்தேன், கிளவி சொன்னத்தே வரும் போலியே. சுத்த வேஸ்ட்டு. சரி எந்திரிங்க, என்ன உட்காரட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. சுற்றி போவோமா? எந்த பக்கத்து ப்ரோ? இல்லை இந்த வழியில் போகலாம் ப்ரோ. என்னது அதுனா சுற்றி பில்டிங் சுற்றி வரணுமா? ஆமாம் ப்ரோ அங்கே என்ட்ரன்ஸ் வருதுங்களா? இல்லை இல்லைப்பா, ஆஃப் நிலா. இல்லை இல்லை பௌர்ணமி விழா, பாதி நிலா சொல்லுவாங்க பார்த்தியா? ஆஃப் மூன். நைட் வெர்ஷன் லைட்டாக ஆடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நைட் வெர்ஷன் நீ சாப்பிட்டா ப்ரோப்பா நடந்து போகிறதில்ல? இங்கே தான் ப்ரோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. நம்ம பேர் நடந்து வந்தேன்னு சொன்னீங்க. 8 மணி 7 மணி உட்காந்துருக்கோம் ப்ரோ. இப்போ நைட்டா? ஆமாம் ப்ரோ. மறுபடியும் இங்கேருந்து நடந்தேன், அங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தான் நடந்து போய் சாப்பிட்டு வந்தோம். அப்போயே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தோம், இப்பயும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த கிளை விடக்கூடாது ப்ரோ. ஆனால் வரவே மாட்டேங்குது. நிறைவேற்றி இன்னும் 1 மணி ஆகலை. 1 மணி ஆனால் தான் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற மாதிரி நடக்குதான் செக் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி இப்படி இருக்குமோ? ஞாயிற்றுக்கிழமையில ஆ ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு சண்டைக்கு லீவு போட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட ஊருக்கு போயிருன்னு சொல்கிறீங்களா? அதுங்களுக்கு இதுதானே வேலை. இன்னொரு வீடியோவில் பண்ணோம் ப்ரோ. என்னது ப்ரோ? சுடாட்டில் போய் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வண்டு அப்லோட் பண்ணல, அப்படியே விட்டோம். அதெல்லாம் மைண்ட் இல்லை, வேலை. நம்மளே நிறைவேற்றி ஒர்க்குனாலேயே தள்ளி போட்டோம்ல ப்ரோ இங்கே வந்து எடுக்கிறதுக்கு. கம்பியை பார்க்கவே அப்பப்போ பயமாகி போகுது. கம்பி தான், அதே நானும் அப்போ 2 வாட்டி நானும் பார்த்துட்டேன். கம்பியை தான் ரேடியோ சவுண்ட் தான் விட்டு நானும் சொல்கிறேன்ல, ரேடியோ சவுண்ட் தான் அப்படி கேட்குறது. ஊருக்கு இப்போ திருவிழா ப்ரோ. எங்கள் ஊரில் அடுத்த வாரம், நாளைக்கு பக்கத்து ஊர். ஃபுல்லாக திருவிழா மாதம், திருவிழா சீசன் போல். ஏன் ப்ரோ? திருவிழான்னு ஃபுல்லாக இருக்கும். பெஞ்சா அது நிற்கிது ப்ரோ. நாளைக்கு ஒரு பக்கம் போகலாம். நீங்கள் தனியாக போயிடுவீங்களா? ஆமாம், இன்றைக்கி தனியாக போயிடலாம் ப்ரோ. சிம்பிள். என்ன வெற்றி ரெடியாக தனியாக போகிறதுக்கு? தனியாக போக மாட்டியா? நைட் வெர்ஷன் வச்சுருக்கேன், ரைட் வச்சுருக்கேன். சரியான கேட்சப் ஒன்று பண்ணி கொடுப்போம். ஆமாம், ஆளுக்கு ஒரு பாதை போனாத்தான். முதல் மாடி எங்கே இருக்குது? மாடிக்கு இந்த ஒரு என்ன பக்கெட் பிரியாணியா? பக்கெட் பிரியாணியா? ஆயாம்மா பக்கெட் பிரியாணி உங்களுக்கு தானா? பிரியாணி டப்பா ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்படி தான் தெரியுது. பிரியாணி ஆமாம். பிரியாணி தான் ப்ரோ, பிரியாணி டப்பா. ஆயாவுக்கு வந்து படையை பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷன் வந்திருக்கான். இப்போ ஒரு பொண்ணை கொண்டுட்டு போயிருக்கு. ஹலோ, உங்களை தேடி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தரிசனம் கிடைக்குமா? ஏன் வெற்றி கடைசியாக சூனியக்கார கிழவி சோட்டா பீமில் தான் நான் கடைசியாக பார்த்தேன். என்னடா மாடி
ஒன்றும் இல்லை. இன்னும் இல்லை லைட்டுங்க. என்ன அது? மொத்தம் 4 லைட்டு தானே? 3 லைட்டு தான். 4 இல்லையா? இல்லை 3 தான். டிம் ஆகிடுச்சுங்க அது. ஆட்டோமேட்டிக் டிம் ஆயிடுச்சு. நான் உனக்கு ப்ரோ இந்த லைட்டுங்க என்னோட இருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸ்ப்ளிட் ஆகிடுமா? எங்கிட்ட போகிறீங்க 2 பேரும்? இங்கிட்டு போகிறோம். நீ இங்கிட்டு நீ மேலே போகிறோம். ஓகே சரி. சொன்னால் சவுண்ட் ஓடிடுவோமா? ஓடி வந்து சவுண்ட் கேட்டுத்தான் சைலண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் கூப்பிடுங்க. இது எப்போ நான் பிரைட்னஸ் கூட்டுறது? தான் கூட்டுறது. சவுண்ட்ஸ் கேட்டுச்சுன்னா அப்படி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சவுண்டு போட்டு கூப்பிட்ருங்க. யாராக இருந்தாலும் நானாக அப்படி இருந்தால் கூட கூப்பிட்டா வந்துடுங்க வேமா உடனே. பி சேஃப். ஓகேவா? ஓகே பார்த்து போங்க. கைஸ் இப்போ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டோம். ஏன்னா மொத்தமாக இருந்தோம்னா இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ஸ்ப்ரெட் ஆகிட்டோம் கைஸ். ஆனால் ஆளுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம். நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஹலோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போ. ஓகே ப்ரோ. ஐயோ கூட்டு வந்து தனியாக விட்டு போயிட்டேன். அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு, நம்ம அதை போய் உள்ளே போய் பார்த்துட்டு படிக்கட்டில் போகலாம். ஏன்னா இதோட எண்டுனாலதே பயமாக இருக்கு. வாழ்க்கையில் எண்டை நினச்சதால பயம். கடவுளே ஆண்டவா. ஐயோ ஏதோ ரைட் எரியுது, ரொம்ப க்ளோஸ் அப்பில் எரியுது. சவுண்டு கேட்குது ப்ரோ. யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சவுண்டு மட்டும் விடுங்க, பேசிக்கலாம். எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். ரைட்டு வேறு தெரிய மாட்டுது. ஓ காய்ஸ், யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு காய்ஸ் இது என்னன்னே தெரில, ரொம்ப தூணாக இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், அம்மா வந்து கூப்பிடுறாங்க. வந்துடாதீங்க. நான் வந்து ஏதோ ஒரு சின்ன பையன். இந்த இடம் எனக்கு, இந்த இடத்த எனக்கு பார்க்க வந்து வாசு அண்ணாவோட வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல தான் ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. தனியாக வேறு அனுப்பிச்சுட்டாரண்ணா. ஸ்னைப்பர்ஸ் நான் பேசி திருப்பிக்கிறேன். பேசி தெரிய வந்துடல. அதாவது இப்போ ஸ்பிட் ஆகிருக்கும். எனக்கு என்ன பயம்னா அந்த ஆயம்மா என் சைடு வந்துருச்சுன்னா போச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பத்துலேருந்து எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. லைட் வேறு எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு தெரியல. சரி மூவ் ஆகும். அப்படி இருந்தால் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். பாட்டி வாய்ஸ் யார் வாய்ஸுமே கேட்கலையே. நான் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலாம் கீழே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியும் தெரியல. நான் இங்கே இங்கே வரணும்.
இந்த இடம் தான்டா. அக்கா, நான் இருக்க உங்களுக்கு நினைக்கிறேன். போன வாட்டி இதே இடத்துக்கு நானும் வந்திருந்தேன். என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நீங்கள் இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு தேடி வந்திருக்கேன். பேசுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில். இங்கே ஃபுல்லாக வந்து ஆடிட்டோரியம் நினைக்கிறேன். ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆடிட்டோரியம் தான். இது ஸ்ட்ரைட்டாக போகும். ஹலோ, இப்போ நீங்கள் தைரியம், நான் தனியாக தான் இருக்கேன். என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பேசலாம். என்னடா இருந்தவாறு என் கை சின்ன சின்ன வெற்றி கூப்பிட்றான். பார்த்துக்கானா? என்னாச்சு? இங்கே எப்படி இருக்க? என்னாச்சு? என்னாச்சு? இந்த இடம் தான்டா ப்ரோ. அந்த லாஸ்ட்டு போயிட்டாரா? ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் அப்படியே அங்கிட்ட எடுங்க, நாங்கள் வந்துடுறோம். பக்கத்தில் போகுது வெற்றி. எஸ், இது வந்து நம்ம மிட் நைட் விசிட்டர் ப்ரோ வரப்போ. அவங்க மிட் நைட் விசிட்டரும் அப்புறம் அந்த டேடி இன்னும் 2 பேர் வருவாங்க தெரியுமா? அப்போ இதுதான் நானும் பார்த்தேன். இது அவங்க பண்ணதா இல்லை தெரில வெற்றி, அது அவங்க பண்ணதான் தெரியல. ஆனால் அவங்க ஷார்ட்ஸில் இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் போடுவாங்க பார்த்தியா, அதில் பார்த்தது இது நான் நல்லா தெரியும். இங்கே ஏதோ ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க, பொம்மையை மட்டும் காணோம். வேணாம் பக்கத்தில் போகாத, அதை எரிச்சிருக்காங்கடா. வேஸ் தெரியுதா? சரி, இந்த இடத்த விட்டு நீ விடு. வா, அப்படியே வா, நான் அப்படியே அந்த இதில் மேலே ஏறிடுறேன். வா, இந்த இடத்துல நீ இங்கே உள்ளே போகாத, ஏன்னா அது ஏதோ பண்ணியிருக்காங்க அங்கே. பார்த்து அப்படியே டக்காயிடுச்சு எனக்கு. ம், சரி, பார்க்குறியா? ஓகேவா? கன்ஃபார்மா? ஓகே, நார்மல் தானே? மேலே போகிறேன்டா. நான் அப்படியே இதில் கடைசி பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் நான் மேலே ஏறிட்டா அதில் மேலே வேணா கூட, அதுக்கு நான் வந்துடுவேன். ஓகே ஓகே, மெதுவாக வெற்றி, அவசரமே இல்லை, உசுறு போனால் வராது. பார்த்துப்போ, கீழே பாம்பும் இருந்தால் கூட தெரியாது. பி சேஃப்டா. ஓகே. ஓகேடா, பார்த்துப்போ வெற்றி, ஏன்னா கொஞ்சம் யூஜாக இருக்குது, பார்த்துப்போ. கைஸ் இங்கே பாருங்க, கால் தடம் எப்படி அங்கே போச்சு? இங்கே கால் தடம் இருக்குது, கை தடம் இருக்குது. வெரி சாத். கால் எப்படி அங்கே வச்சுருப்பாங்க? ஒய் ப்ரோ. ஓகே. கைஸ், பாத்ரூமு. ஹலோ, யாராவது இருந்தால் என்னை தொடர்பு செய்யவும். நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். மக்கள் எவனாச்சும் இருந்தா வாங்கடா. ஸோ தூரம் ஏறி ரைட், அங்கே ஒரு பிளாட் இருக்கு. சவுண்டு கேட்டுச்சு.
சவுண்டு கேட்டுச்சு. யாராச்சும் இருக்கீங்களாப்பா? இருந்தால் பயப்படாம வாங்க, அடிக்கலாம் மாட்டேன். அவனுக்கு என்ன பையனை அடிச்சு போடுவேன்னு ஒரு பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த சவத்தில் ஏறுனீங்க? ஏறி மேலே போயிட்டீங்களோ? ப்ளீஸ் ரிப்ளை. ஐயோ, அதை இருக்கான்னு இருக்கு. நைட் வெர்ஷன் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ஸ்பிட் ஆகிட்டேன். நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறதுனா ஈரக்குள்ளேயே அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அண்ணாவை கூப்பிட்டேன் நான். என்னக்கா அனுப்பிட்டாங்க. ஆயம்மா இங்கே தான் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா என் சைடு வந்துடாதீங்க தயவு செய்து. எனக்கு பயமா இருக்கு. எதா இருந்தாலும் மேலே 2 பேர் போயிருக்காங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. சல்லியா நொறுக்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்டு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கடுத்து எண்டு அவ்வளோதான். ஆயமா முன்னாடி வந்து ஜர்க்கு கொடுக்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி நான் பயங்கர சுபாவம் தான். சொல்ல ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஏதோ சேவை வர இருக்கு. இப்படி எல்லாம் உடச்சிருக்கு. ஆனால் பாவம் கைஸ் அந்த பொண்ணு. தான் நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் கைஸ். பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது. ஹலோ, ஏதோ பேசுகிற சொன்ன கிடச்சில. இப்போ நீங்கள் தான் பேச என்கிட்ட முயற்சி பண்ணுறீங்களா? ஏதோ தொண்டி அறுக்கும்போது ஒரு மாதிரி கத்துவாங்க தெரியுமா? அந்த சவுண்டு எனக்கு மைனூட்டாக கேட்குது ரொம்ப. ஓகே, அங்கே போகிறான். ஓகே, இது என்னது? இங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, சமைச்சிருக்காங்க போல. அக்கா, நீங்கள் தைரியமாக என்கிட்ட வந்து பேசலாம். உங்களை அந்த கிளவி உங்களை என்ன கட்டுப்படுத்தியும் வச்சுருக்கா. என்கிட்ட தைரியமாக பேசலாம்க்கா. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். உங்கள் சாவு ஒரு மர்மமான சாவாக ஆயிடுச்சு. காணாம போனோம் ரொம்ப தெரிஞ்சு. மை காடு, ஏதோ தெரிஞ்சு. நேரம் அவன் பக்கத்தில் இருந்து கண்ணு தெரிஞ்ச அங்கேயே பாலை காணுமே. ஐயோ ஐயோ, ஜானிங் எஸ் பாப்பா. சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ கடவுளே. கிண்டலா பேசக்கூடாது.
சரி நான் ரைட் அமுத்துறேன், பக்கத்தில் வந்துடுவீங்களா? இல்லை வரலாம் வேணாம், சவுண்டே விட மாட்டேன். நீ எனக்கு என் பக்கத்தில் வந்து நீ பயன்படுத்தி நான் பயந்து வை. யாராச்சும் இருந்தால் சும்மா பயப்படாமல் வாங்க. அம்பிட்டு பயமா முன்னாடி வர்றதுக்கு? ஏதோ விழுந்துச்சு. இன்னொக்கு அது மாதிரி சவுண்டு விடுங்க. வண்டி சவுண்டு கேட்குது. வண்டி சவுண்டு கேட்குதா? என்ன இது என்ன கருமோனே தெரியலடா. இந்த சைடில் யாரோ இப்போ நடந்தாங்க, நல்லா கேட்டுச்சு. சாயமா நீங்கள் தானே? ஒரு நிமிஷம் அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு என் கை லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணி நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். நான் லைட்டு நான் ஏய் மொத்தம் ஏய் ஏய் யாரா இங்கே சுத்துற மண்டைக்கு மேலே? அங்கிட்டு போயா, உனக்குன்னு இடம் இல்லையா? தேவையா பசங்க இப்படிலாம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சே, உங்களுக்கு அப்படி ஆயிருக்கக்கூடாதுக்கா. தைரியமாக என்கிட்ட பேசுங்க. வாட் த ஃபக், அடிச்சு நொறுக்கி வச்சுருக்கீங்க. நொறுக்கி பேசாங்க. ஆள் போகிறாங்க. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. யாரும் ஆள் போகிறாங்க கைஸ். சுற்றி இருட்டாக இருக்குது. இப்போ நான் இருட்டில் தான் நிற்கிறேன்க்கா. என் கூட வந்து பேசினா பேசுங்க, இல்லை அவங்க என் உடம்பு யூஸ் பண்ணாக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முழு பியாச்சத்துன்னு தரேன். யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. தரேன், ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க என்னைய. ஏன்னா உங்களோட ஸ்டோரி கேட்டு நான் ரொம்ப மன உடைச்சி ஆகிட்டேன்க்கா. கைஸ் என்னால் சுத்தமாக பேச முடியல, வாய் உளருது. எனக்கு என்னன்னு தெரில. இங்கே சுற்றி சுற்றி இங்கே பாருங்க இவ்வளோ உடச்சிருக்காங்க. என்ன குடிக்கார நான் இங்கே இப்படி தான் உடச்சி தள்ளியிருக்காங்க. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 12:58. கேஸ் நான் எல்லா இடத்துலையும் நான் அந்த 1 மணிக்கு மேலே தான் கேஸ் நான் எல்லா இடத்துலையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ரூம் மாதிரி இருக்குது. ஏய், பிசிக்ஸ் ரூமா? ஹலோ, இது அந்த இதில் ஜாயின் ஆகுறது போல். இன்னும் எங்கே போனாலும் வவ்வாலுமே சுற்றிக்கிட்டே வருது நம்மக்கிட்ட. வவ்வால் மூலியமாக என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? இதோட அவ்வளோதான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னும் இவ்வளோ வவ்வால் இருக்குது. வெறும் டம்முன்னு அந்தமாக சவுண்ட் அடிச்சுல. ஹாய், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க.
எனக்கு வருத்தம்ப்பா, பேச மாட்டேறீங்களா போங்க. இந்த ப்ரோ மேலே போயிட்டாரு. அந்த இடமே வெளிச்சமாக இருக்கு. நம்மளும் மேலே போகலாமா? படிக்கட்டு எங்கே இருக்கு? படிக்கட்டை தானே. ஹலோ ப்ரோ, அந்த இடத்துல பேசிக்கே இருந்தேன். பின்னாடி என்னமோ ஒரு சவுண்டு ப்ரோ, வாட்டர் கேனா அதை விழுகிற மாதிரி. மக்கள் ஏன்னா வரமாட்டே. எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? ரைட்டு ட்ரிம் ஆயிடுச்சா ப்ரோ? ரொம்ப ரொம்ப அதான் ஒன்றுமே தெரியல ப்ரோ. இங்கே பாருங்க, உங்களதே எப்படி தெரியுது? அமுத்துக்குவேன், இங்கே பாருங்க. அது ரொம்ப டிம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அந்த பட்டன் மறுபடியும் அமுக்குங்க. இன்னொரு வாட்டி அமுக்குங்க. ரொம்ப டிம் ஆயிடுச்சு. சரி, இதை சொன்னோம். ஓகே, எதுக்கு இப்படி ரொம்ப இதாகுது? அது பேட்ரி ரொம்ப இது இருக்குது. இதா இல்லை, இதுவுமே இப்போ அந்த பில்டிங் போகணும் இதாகிடுச்சுன்னா நைட் வசன் வச்சுருக்கீங்களா? சரி வாங்க அந்த லேபுக்குள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சரி இங்கே பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம அங்கே போய் ஒரு தடவை கெல்ஸ் ஹாஸ்டல் பண்ணி ஐயோ வா ப்ரோ, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ரைட்டு டிம்மாகுது கேஸ். ஏய் தைரியம் வந்தால் என்ன முன்னாடி வர பயப்படுறீங்களா? ஒரு பொண்ணையே கொண்டுட்டீங்க. என்னைய பார்க்குறது பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்மாத்திரமாகுது. இதே மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? சே, நான் என்ன சொல்கிறதே தெரில கைஸ். பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை நினச்சா இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு. அக்கா தைரியமாக சொல்லுங்க. சாரி, உனக்கு பேசக்கூட முடியுமா தெரிலனால. அக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்க்கா. தம்பியாக நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். கீழே போகிற வழியா? அதில் போவோம். அவன் கீழே வந்துட்டான் போல் பார்த்துட்டு. கேஸ் எனக்கு அந்த கிளவி நான் விடக்கூடாது கேஸ். இவ்வளோ நேரம் ஆனாலும் இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அந்த கிளவி நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தப்பு இல்லை கைஸ். அது ஒரு பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆகி இந்த மாதிரிலாம் எவன் சொல்கிறான்? இந்த மாதிரி பிள்ளி சுனியம் வைக்கிறது, அப்புறம் குடும்பம் நல்லாயிருக்கும். உன் குடும்பம் நல்லா இருக்கிறது அடுத்தவன் குடும்பத்தை ஏன்டா அழிக்கிறீங்க? ஆறாவே உடனே பைத்தியக்கார மாதிரி இருக்கேன். இது நான் ரொம்ப பாம்பு கூட இருக்கேன் கைஸ். கைஸ் இந்த பின்னாடி இந்த வவ்வால் தான் கைஸ் ரொம்ப பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஏய் என்னது இந்த இப்போ அந்த கெட்டாட் இருந்தீங்கன்னா இந்த பெஞ்சை இப்போ மூவ் பண்ணி காட்டுறீங்க, மூவ் பண்ணுறீங்க. நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோதான்.